ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு b4u. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு கார் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கார் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சர்வீஸ்லேருந்து வாட்டர் வாஷ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜான பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நீங்கள் வந்து கார் ரிலேட்டடான எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து ஹியூஜில் போகும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃப்ளஷிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட இன்ஜின் வந்து அதிகமாக வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒழுங்காக வந்து ரேடியேட்டர் ஒர்க் ஆகலை, அதில் வந்து டஸ்ட் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னா இன்ஜின் வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட எஃபிஷியன்சி, அதாவது மைலேஜ் வந்து நமக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ரேடியேட்டர் வந்து நமக்கு இன்கேஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கிளீனிங் இல்லாத நடக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜின் ஜாம் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஓவராக வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அது வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு வைக்கும். அது மாதிரி இன்ஜினில் வந்து அதிகமான நாய்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக வந்து ரேடியேட்டரை வந்து நம்ம கவனிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரேடியேட்டர் ஃப்ளஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸை வச்சு நம்ம அதாவது ஃப்ளஷிங் லிக்யூட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு இன்ஜினுக்குமே இருக்குது. அதாவது ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினை வந்து ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லிக்யூட்ஸை யூஸ் பண்ணி அந்த இன்ஜின் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஆயில்ஸ் வந்து ஊற்றுவாங்க. ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் நமக்கு ரேடியேட்டர்லேயே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேடியேட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து கூலண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ரேடியேட்டர் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இதில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் கூலிங் சிஸ்டம் ஃப்ளஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இமேஜில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங் லிக்யூட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெமிக்கல் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளஷிங் லிக்யூட் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு நார்மலாக ரொம்ப ரேட் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ளஷிங் லிக்விட்ஸ் வந்து நம்ம வாங்கி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சின்ன பாட்டில் கம்மியான அளவில் வந்து வாங்காமல் கொஞ்சம் அதிகமாக ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான அளவில் வாங்கும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளஷிங் லிக்விட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரேடியேட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய பைப்ஸ், அதாவது இன்ஜினுக்கு போகக்கூடிய பைப்ஸ், இன்லெட்டே அவுட்லெட்டே நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் இருக்கக்கூடிய பைப்ஸ் வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளஷிங் லிக்விட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் இது எல்லாமே வந்து நம்ம மிஷினில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர் வந்து இன்கேஸ் நம்ம கலட்டி வந்து நம்ம ஃப்ளஷிங் பண்ணுறோம் அப்படின்னா ரேடியேட்டருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய மெஷ், அதாவது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வலை மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாமே போய் அதில் வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வாட்டர் வாஷிங் மிஷின் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம காருக்கு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு ஹை ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அதே கான்செப்ட்லேயே நீங்கள் வந்து இந்த ரேடியேட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி அதை வந்து காய வச்சு கொடுத்துடலாம். இன்கேஸ் வந்து ஏதாவது துரு பிடிச்சிருக்கு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அலுமினியம் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை பெயிண்டிங் பண்ணி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஷாப் ஆரம்பிச்சும் நீங்கள் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு டோர் ஸ்டெப் சர்வீஸாக கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ஒரு சின்ன டாடா ஏஸ் வண்டியிலே ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ, இந்த மாதிரியான மாருதி ஈக்கோ, ஆம்னி, இந்த மாதிரியான வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த மிஷினை நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கே போய் கூட நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் லாரி, ட்ரக்கு, பெரிய பெரிய வண்டிகளுக்கும், பஸ்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கூட நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து அவைல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து காருக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸு, லாரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கூட இந்த ரேடியேட்டர் சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணக்கூடியது தான். இது வந்து மோஸ்ட்லி வந்து கார்ஸை விட ட்ரக்ஸ், பஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ரேடியேட்டர் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளஷிங் மிஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 77,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இதோட கெமிக்கல்ஸுக்கு வந்து ஒரு 5,000 rupees நமக்கு இனிஷியலாக செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் நம்ம அந்த ப்ரெஷர் வாஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் செலவாகும். அதுக்கப்புறம் நம்ம ஷாப் இன்கேஸ் வந்து நம்ம ஷாப்பில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்ட் 10,000, அதுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரைக்கும் நமக்கு செலவாகலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டோர் ஸ்டெப்பில் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கான செலவு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய போர்டு, அதுக்கப்புறம் அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய
ஆக்சசரிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 15,000 வரைக்கும் நமக்கு செலவாகலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,22,000 ஒரு 1,50,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஷாப்பில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு உண்டான காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ இவ்வளோ நம்ம பண்ணுறோமே இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு 2,000 rupees வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி மார்க்கெட் சிச்சுவேஷனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் ட்ரக்குக்கு இந்த மாதிரியான பஸ்ஸஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3,000 4,000 வாங்குறவங்க கூட இருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் போட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அந்த மிஷினுக்கு உண்டான கரண்ட் பில் அதுவும் வந்து கிடையாது. ஏன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் இருக்கக்கூடிய பேட்டரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளஷிங் லிக்விட் மட்டும் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees வரைக்கும் நமக்கு ஒரு ரேடியேட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு செலவாகும். இன்கேஸ் நீங்கள் அதை வாஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான கரண்ட் பில் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு ரேடியேட்டர் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தாலே 1,700 rupees வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 5 ரேடியேட்டர் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா 8,500 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ரேடியேட்டர் நம்ம க்ளீன் பண்ண முடியுமா? இதுக்கு நான் எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்பரு அது சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்கும். இப்போ தூத்துக்குடி இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து ஹார்பர் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரக்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுமாதிரி தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 4-way ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியாஸில் எல்லாமே ட்ரக்ஸ் வந்து ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஷாப் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் சர்வீஸ் ஏரியாஸ் மெயினாக வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாலையுமே இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் அக்சசரிஸு கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கார் ஷோரூம் இருக்கிற இடத்துக்கு காரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாற்ற இடம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான இடம் பார்த்தாச்சு. ஸோ இதை எங்கெல்லாம் வேறு என்னென்ன மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார் சர்வீஸ் சென்டர்ஸ் இப்போ மாருதி சுசுக்கியாக இருக்கட்டும் இல்லைனா டாட்டாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கார் சர்வீஸ் சென்டர்ஸில் நீங்கள் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அங்கே வரக்கூடிய கார்ஸோட ஓனர்ஸுக்கு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி அங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு நோட்டீஸ் மாதிரியோ இல்லைனா மாதிரி நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே வரக்கூடிய ஓனர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இது வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காரோட எஃபிஷியன்சி அதிகமாகும், காரோட ஹீட்டிங் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே அட்டாச்மெண்ட் அங்கே வந்து சர்வீஸ்க்கு வரக்கூடிய வண்டிகளுக்கு நீங்கள் வந்து இந்த ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ணுறக்கூடிய சர்வீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இன்கேஸ் அவங்க பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நம்ம அது ஒரு நோட்டீஸ் ஆகலன்னு அது ஒரு விஷயமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷோரூம்ஸ்லேயே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் சர்வீஸ் சென்டர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாட்டக்கூடிய இடம் கார் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட நீங்கள் இதுக்கு உண்டான நோட்டீஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் அதாவது வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் மூலிமா நம்ம வந்து காரை வந்து அட்டாச் பண்ணி நம்மளோட கம்பெனி வந்து அங்கே அட்டாச் பண்ணி வச்சுக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து கிடைக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் கூகுளில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாகவும் நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து கொண்டு சேர்க்க முடியும் மக்கள் மத்தியில். ஸோ இந்த பிஸ்னஸ் தான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீடைல்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸாக வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தைரியமாக அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து இறங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போக 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 இந்த காரில் மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்று நீங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து டீகார்பனேஷன் இன்ஜினை வந்து டீகார்பனேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதாவது கார் மெயின்டெனன்ஸ்க்குனே நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐ கார்டில் நான் மேலே வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கார் மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களோட நீங்கள் வந்து டோர் ஸ்டெப்பில் பண்ணாலும் சரி இல்லை ஷாப்பில் பண்ணாலும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷாப்லையோ உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வர்றது மூலிமா கார் மெயின்டெனன்ஸில் நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போக முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.